அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சூழ்நிலையியல் வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சுதந்திரத்திற்கு முன்பு உள்ள இந்திய வரலாறை கேட்க ரொம்ப ஆவலோடு இருக்கிறீங்களா? சரி, அதை பார்ப்பதற்கு முன்பு சென்ற பாடத்தில் இலைக்கும் சொல்வதற்குண்டு என்ற பாடத்தில் ஒரு அழகான வேர் தொகுப்பை பாலக்காடு கோங்காம்பாறை அப்படின்ற இடத்துல உள்ள பள்ளி மாணவன் செய்திருக்கான். அபிஷேக், பார்ப்போமா? அழகாக செய்திருக்கானா? நீங்களும் இதே மாதிரி செய்திருக்கிறீங்களா? நல்லது. இனி நம்ம பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்பு நம்முடைய தேசிய சின்னங்கள் இருக்குது, அதையெல்லாம் ஒன்று பார்க்கலாமா? சிலதெல்லாம் உங்களுக்கு நேரத்திலேயே தெரிஞ்சிருக்கும், 3ஆம் வகுப்புலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதையெல்லாம் ஒன்று பார்த்துட்டு நாம் பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். சரியா? ஓகே. அப்போது நம்முடைய தேசிய விலங்கு எது? புலி. சரி. தேசிய மலர் தாமரை. சரியா சொன்னீங்க. நம்முடைய தேசிய மரம் ஆலமரம். சரி. இந்தியாவின் தேசிய பறவை ரொம்ப அழகான பறவை இல்லையா? தோகை விரித்து நடனமாடக்கூடிய பறவை எது? மயில். சரி. நமக்கு தேசிய பழம் இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவின் தேசிய பழம் நாமெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது, முக்கனிகளுள் ஒன்று எது? மாம்பழம். சரி. இனி நம்முடைய நாட்டில் இந்தியாவில் நிறைய நதிகள் ஓடுது இல்லையா? அதில் ஒரு நதியை நாம் தேசிய நதியாக அங்கீகரிச்சிருக்கோம். அது எந்த நதின்னு தெரியுமா உங்களுக்கு? கங்கை நதி. இந்த கங்கை நதிக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. அது என்ன? இந்தியாவிலே உள்ள நதிகளிலே மிக நீளமான நதி இல்லையா? சரி. இப்போ எப்படி நம்முடைய தேசிய விலங்கு புலின்னு சொன்னோம் இல்லையா? தண்ணியில் இருக்கக்கூடிய நீர்வாழ் விலங்குகளில் எது நம்முடைய தேசிய நீர்வாழ் விலங்கு தெரியுமா உங்களுக்கு? டால்ஃபின். சுத்த நீரில் வாழக்கூடிய டால்ஃபின். சரி. நமது தேசிய கீதம் அது தெரியுமா உங்களுக்கு? அது என்னது நம்முடைய தேசிய கீதம்? என்ன பாடல்? ஜனகணமன. பள்ளிக்கூடத்துல எல்லாம் பாடுறது உண்டுல்ல?
நம்முடைய காலை வணக்கம், காலை பிரார்த்தனை கூட்டத்துல எல்லாம் கொடியேற்றுவும் போது இல்லையா, அப்பெல்லாம் நம்ம பாடக்கூடிய ஜனகணமன என்ற பாடல். சரி, இந்த பாட்டு பாட எவ்வளவு நேரம் ஆகும் அது தெரியுமா உங்களுக்கு? இல்லை, ஒரு நிமிஷம்லாம் வேண்டாம், 52 வினாடிகள் போதும். ஜனகணமனன்னு சொல்லி அந்த பாடலை பாட 52 வினாடிகள் போதும். இந்த பாடலை எழுதினது யாருன்னு தெரியுமா? திரு ரவீந்திரநாத தாகூர் அப்படின்ற கவிஞர், வங்காள மொழி கவிஞர். இந்த பாடல் வங்காள மொழியில் இருக்குது. சரி, இந்த நம்முடைய நாட்டுப்பண், தேசிய கீதம், இதை பாடும்போது நாம் எப்படி நிற்கணும்? பக்கத்தில் பேசிக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டோ அப்படி நிற்கலாமா? நிற்கக்கூடாது. இது நம்முடைய நாட்டை நாம் வணக்கம் செய்வதற்குரிய நேரம், தேசிய பாடல் பாடும்போது. அப்போ நம்ம நேராக நிமிர்ந்து என்ன பண்ணணும்? நம்முடைய கைகளெல்லாம் நேராக வைத்து தலை நிமிர்ந்து நிற்கணும். 52 வினாடிகள். அந்த 52 வினாடிகளும் நமது நாட்டை நினைத்து நாம் என்ன பண்ணணும்? தலை நிமிர்ந்து நேராக நிற்க வேண்டும். தலை குனிய வேண்டாம். சில இடங்களில் பார்த்துருக்கோம், தலை இப்படி குனியுவாங்க. தலை குனிய வேண்டாம். நம்ம எப்போவும் என்ன பண்ணியிருக்கணும்? நம்முடைய தலை நிமிர்ந்து நேராக இருக்கும். சரியா? அப்போ இனி தேசிய கீதம் எங்கே பாடினாலும் சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செய்கிற வேலைகளெல்லாம் நிறுத்திட்டு தேசிய கீதம் முடிகிற வரைக்கும் தலை நிமிர்ந்து கைகளையும் கால்களையும் நேராக வைத்து ஆடாமல் அசையாமல் நிற்க வேண்டும். சரியா குழந்தைகளே? சரி, இனி நமக்கு வேறு ஒரு பாடல் உண்டு. அதை நம்ம தேசிய பாடல்னு சொல்லுவோம். வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கேட்டிருக்கிறீங்களா? அந்த பாடலை எழுதியவர் யாருன்னு தெரியுமா? அந்த பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்றவர். இதுவும் வங்காள மொழியில் எழுதப்பட்ட பாடல். சரி, இனி நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய தேசிய கொடியை பற்றி. நம்முடைய தேசிய கொடியை நாம் என்னன்னு சொல்கிறோம்? மூவண்ண கொடின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்முடைய தேசிய கொடி மூவண்ண கொடி. என்னென்ன வண்ணங்கள் உண்டு நம்முடைய தேசிய கொடியில்? கரும்பச்சை, அதற்கடுத்ததாக வெண்மை, அதற்கடுத்ததாக காவி நிறம் இல்லையா? கடும் காவி நிறம். இந்த வெள்ளை நிறத்திற்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரு சக்கரம் பார்க்குறீங்களா? அசோக சக்கரம். அந்த அசோக சக்கரத்துக்கு உள்ள எத்தனை ஆரங்கள் உண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன சின்ன கோடுகளாக போட்டிருப்பாங்களே, 24. இதை நம்முடைய தேசிய கொடி இல்லையா? இந்த தேசிய கொடியை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் எல்லாமே என்னது? ஒரு வரைமுறைகள் உண்டு. யாருக்கு வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அது தேசிய கொடியை அவமதிப்பு குற்றமாகும். தேசிய கொடி ஏற்றுனா எப்போ வேணாலும் இறக்குறதல்ல. சூரியன் மறைகிற நேரத்துக்குள்ள நாம் அந்த கொடியை என்ன பண்ணியிருக்கணும்? இறக்கி இருக்கணும். தேசிய கொடியை ஏற்றும் போது கொடிக்கம்பத்தின் உச்சி வரை பறக்க வேண்டும். கொடிக்கம்பத்தினுடைய பாதி கொடிக்கம்பத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொடியை பறக்க விடக்கூடாது. எப்போ நம்ம அப்படி செய்வோம்? நம்முடைய தேசிய தலைவர்கள் யாராவது இறந்து விட்டால் அந்த துக்கத்தை காண்பிப்பதற்காகத்தான் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விடுவோம். உச்சி வரை போகணும் தேசிய கொடி. பட்டொளி வீசி பறக்க வேண்டும். சரியா? சரி, அதே போல் நம்முடைய தேசிய கொடியை எரிக்கவோ அது மாதிரி எதுவும் நம்ம செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம செய்தால் அது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு படி குற்றமாக்கும். இனி நமக்கு ஒரு தேசிய சின்னம் உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு?
உங்களுடைய கையில் உள்ள அந்த நாணயங்களில், ரூபாய் நோட்டுகள் எல்லாம் இருக்கும் இந்திய அரசின் முத்திரை. என்ன இருக்குது அதில்? 3 சிங்கங்கள் அல்ல, 4 சிங்கங்கள் உண்டு. அதில் 4 பக்கமும் பார்க்கக்கூடிய 4 சிங்கங்கள். நமக்கு பார்க்கும்போது நம்முடைய ரூபாய் நோட்டுகள் எல்லாம் பார்க்கும்போது 3 மட்டும்தான் நமக்கு தெரியுது, ஒன்று பிறகுல உண்டு 4 சிங்கங்கள். 4 சிங்கங்கள் மட்டுமா? அதற்கு கீழே என்ன இருக்கும்? ஒரு காளையினுடைய படமும் ஒரு குதிரையின் படமும் இருக்கும். சரி, அதுக்கு கீழே என்னமோ எழுதியிருப்பாங்களே, பார்த்துருக்குறீங்களா? என்ன எழுதியிருக்கிறாங்க? சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா என்ன? வாய்மையே வெல்லும். வாய்மைனா உண்மை, உண்மைதான் வெற்றி பெறும். அதுதானே நம்முடைய காந்தியடிகளின் குறிக்கோளும் இல்லையா? காந்தியடிகள் சொன்னது அதுதானே, உண்மையே வெல்லும். அதுதான் சத்தியமேவ ஜெயதே. சரி, இந்த சின்னம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு தெரியுமா? சாரநாத்தில் உள்ள ஒரு தூணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த தூணை நிறுவியவர் அசோக சக்கரவர்த்தி. அந்த தூணில் உள்ள அந்த ஒரு சின்னம் தான் நம்முடைய அரசாங்க சின்னமாக, இந்தியாவின் தேசிய சின்னமாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. சரியா? இந்த தேசிய சின்னத்தில் காளை எதை குறிக்குது? தேசிய சின்னத்தில் இருக்கிற இந்த காளை கடின உழைப்பையும் உறுதியையும் காண்பிப்பதற்காக, குதிரை ஆற்றலும், பின்னென்ன குதிரைனாலே என்னதுதான் வேகம் இல்லையா? அந்த வேகத்தையும் காட்டுறதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்முடைய தேசிய சின்னம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குழந்தைகளே, நம்முடைய தேசிய சின்னமும் மரியாதைக்குரியது. அதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவமதிக்க கூடாது. என்னப்பா? தேசிய கொடி. தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாரு தெரியுமா உங்களுக்கு? தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிங்களி வெங்கையா அப்படின்றவராகும். சரியா? இப்போ நம்முடைய தேசிய சின்னங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது. நம்முடைய தேசிய சின்னங்களையும் நம்முடைய தேசிய விலங்கு இதை ஒன்றையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? அவமதிக்க கூடாது. அது என்னது? தண்டனைக்குரிய குற்றமாக்கும். சரி, இனி நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாமா? போன வகுப்பில் என்ன படித்தோம்? காந்தியடிகளின் அறப்போராட்ட முறைகளை படித்தோம். சரி, என்னவெல்லாம் சத்தியாகிரகம் நம்ம பார்த்தது? சம்பாரன் சத்தியாகிரகம், கேடா சத்தியாகிரகம், அகமதாபாத் துணிமில் போராட்டம். சரி, அதற்கு முன்பு ஒரு விஷயம். டீச்சர் போன வகுப்பில் மகாகவி பாரதியாரோட ஒரு கவிதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கவிதையினுடைய முதல் 2 வரிகள் என்ன கவிதை? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அந்த கவிதையை இங்கே ஒரு குட்டி பாரதியார் வந்து சொல்றார். பார்க்கலாமா? நமக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஜேஷ். நான் JLP கொங்கம்பரை பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் தன் உணர்ச்சி மிக்க கவிதை வரிகளால் மக்கள் மனத்தில் விடுதலை உணர்வை தூண்டியவர் மகாகவி சி சுப்பிரமணிய பாரதியார். அவர் எழுதிய அச்சமில்லை அச்சமில்லை எனும் பாடல் இதோ உங்களுக்காக. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விற்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நச்சுவாயுல குணர்ந்து நண்பரூட்டு போதிலும்
அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானெடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நன்றி, வணக்கம். எப்படி இருந்தது? உணர்ச்சி மிகு கவிதையா? ஓகே, சரி. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 சத்தியாகிரக போராட்டங்களும் வெற்றியை கொடுத்ததுன்னு பார்த்தோம். அது முடிஞ்சு ரொம்ப துயரமான ஒரு நிகழ்ச்சியும் கூட நம்ம பார்த்தோம். என்ன நிகழ்ச்சி அது? 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலை இல்லையா? ஆயிரக்கணக்கானவர்கள் துயரமுற்ற ஒரு படுகொலை. அது என்னப்பா? டயரையா? ஜெனரல் டயரையா? இல்லை, அப்போ ஒன்றும் செய்யலை. என்ன கேட்குறாங்கன்னு தெரியுமா? இவ்வளோ பெரிய கொடுமை செய்து அந்த ஜெனரல் டயரை சும்மா விட்டுட்டாங்களான்னு. அப்போ நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் 1940ஆம் ஆண்டு லண்டனில் வச்சு உத்தம் சிங் அப்படின்னு சொல்கிற ஒரு தேசப்பற்று மிக்க இந்திய குடிமகன் என்ன பண்ணுறாரு? அவரை அங்கே சுட்டுக்கொள்கிறார், ஜெனரல் டயரை. சரியா? சரி, இப்போ இந்த பஞ்சாப் படுகொலை நடக்கும்போது அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருந்ததுன்னு டீச்சர் சொன்னேன் இல்லையா? அந்த பொதுக்கூட்டம் எதுக்காக நடந்தது? எப்படி போராட்டம் செய்யணும்? அந்த போராட்டம் செய்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரு ரவுலட் சட்டம் போட்டாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அந்த ரவுலட் அப்படின்றவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் வச்சு அவங்க கொடுத்த அந்த பரிந்துரையின் பேரில் போட்ட சட்டம் ரவுலட் சட்டம். என்ன ரவுலட் சட்டம்? ரவுலட் சட்டம் வேறு ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் தீவிரவாதிகளாக நினைத்து எந்தவித விசாரணையும் இன்றி 2 வருடம் சிறையில் வைக்கலாம். அவ்வளோதான், கேள்வியே கேட்க வேண்டாம். யாரை வேணாலும் என்ன பண்ணலாம்? இந்த ஒரு காரணம் காண்பித்து சிறையில் வைக்கலாம். அதற்கு எதிராகத்தான் இவங்க என்ன பண்ணாங்க? ஜாலியன் வாலாபாக்கில் பொதுக்குழு கூடினாங்க. அங்கே தான் படுகொலை நடைபெற்றது. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை முடிஞ்சதும் இந்தியா எங்கும் மிகப்பெரிய போராட்டங்கள். எல்லாருக்குமே என்ன பண்ணாங்க? போராட்டம் செய்யணுன்ற அந்த ஒரு ஆவேசத்தோடு இருந்தாங்க. ஜாலியன் வாலாபாக்கில் நடைபெற்ற இந்த படுகொலையை கண்டு அனைவரின் உள்ளமும் கொதித்தது. காந்தியடிகள் ரொம்ப மனம் வருந்தினார். இதற்கு எதிராக சத்தியாகிரக போராட்டம் செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டார். என்ன போராட்டம் செய்தார்? ஒத்துழைமையா இயக்கம். என்னது ஒத்துழைமையா இயக்கம்? பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வரும் எந்த ஒரு சட்டங்களோடும் அவர்களுடைய எந்த ஒரு கோட்பாடுகளோடும் ஒத்துழைக்க மாட்டோம். இதுதான். உங்களின் எந்த கோட்பாடுகளோடும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். சரி, எந்த இடங்களில் ஒத்துழைக்காமல் இருக்கிறது? வழக்கறிஞர்கள் யாரும் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டாம், மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டாம், குழந்தைகள் கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் படித்தால் போதும், உங்களின் வெளிநாட்டு துணி வகைகள் எங்களுக்கு வேண்டாம், நம் நாட்டு கதர் ஆடைகளையே அணிய வேண்டும், நீங்கள் கொண்டு வரும் ஒரு சட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதுதான் ஒத்துழைமையா இயக்கம். இந்த இயக்கம் மாபெரும் வரவேற்பை பெற்றது. இளம் தலைமுறையினர் இதை மிக ஆவேசமாக எடுத்துக்கொண்டனர். நாடெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றது. 1920ஆம் ஆண்டு ஒத்துழைமையா இயக்கம். ஆனால் 1922ஆம் ஆண்டு சௌரி சௌரா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சௌரி சௌரா என்ற இடத்துல இந்த போராட்டம் நடத்திய போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்களை காவல்துறையினர் மிக
கொடுமையாக தாக்கினார்கள். அந்த தாக்குதலில் சில வீரர்கள் மரணமடைந்தனர். இதை கண்டு கொதித்த மற்ற போராட்ட வீரர்கள் அந்த காவல் நிலையத்திற்கு தீ வைத்தனர். இந்த போராட்டத்தில் 22 காவலர்கள் இறந்துவிட்டனர். அமைதியாக நடக்க வேண்டிய ஒரு சத்தியாகிரக போராட்டம் மெதுவாக வன்முறைக்கு மாறியது. காந்தியடிகளுக்கு வன்முறையில் உடன்பாடே இல்லை. காந்தியடிகள் என்ன செய்தார்? ஒத்துழைமையா இயக்கத்தை வாபஸ் பெறுவதாக, திரும்ப பெறுவதாக அறிவித்தார். ஒத்துழைமையா இயக்கத்தை திரும்ப பெறுவதுடன் 3 வாரங்களுக்கு உண்ணாவிரத போராட்டமும் மேற்கொண்டார். ஆனால் ஆங்கிலேய அரசு என்ன செய்தது? இவர் போராட்டத்தை தூண்டினார், தீவிரவாதத்தை தூண்டினார் என்ற காரணம் காண்பித்து நமது காந்தியடிகள் சிறையில் அடைத்தது. 1920ஆம் ஆண்டு இந்த ஒத்துழைமையா இயக்கத்தின் பிரச்சாரத்திற்காக காந்தியடிகள் நமது கேரளாவிற்கும் வந்தார். அன்று சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த மலபார் பகுதியில் கோழிக்கோடு அங்கு ஒரு பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கோழிக்கோடு கடற்கரையில் 1920ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி காந்தியடிகள் கேரளாவுக்கு வருகை புரிகிறார். தற்போது நாம் அதன் 100ஆண்டு விழாவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கும் காந்தியடிகளுக்கு மிகச்சிறந்த வரவேற்பு கிடைத்தது. காந்தியடிகளின் பேச்சை கேட்பதற்காக கேரளாவின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் கோழிக்கோடு கடற்கரையில் குவிந்தனர். கோழிக்கோடு கடற்கரையில் காந்திஜியின் ஆவேசமான பேச்சு அனைத்து மக்களையும் கவர்ந்தது. சரி, காந்தியடிகள் என்ன சொன்னார்? உங்களுடைய பாட புத்தகத்தில் இருக்குது, ஒன்று பாருங்க. இந்தியர்களாகிய நாம் அனைவரும் ஒரு தாயின் குழந்தைகள். நம் இன்ப துன்பங்களும் ஒன்றே. இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதே நமது லட்சியம், இல்லையா? அதுதானே சரி. நாம் அனைவரும் இந்திய தாயின் மக்கள். நம்முடைய லட்சியம் என்ன? இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பது. இந்த பேச்சு அனைத்து மக்களையும் ஆவேசம் கொள்ளச் செய்தது. சரி, காந்தியடிகளினுடைய இந்த இயக்கத்தை, இந்த சத்தியாகிரக போராட்டத்தை கேரளாவில் தலைமையேற்று நடத்தினவங்க யாரெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கேரளாவில் பங்கு பெற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைமையேற்று நடத்தினவங்க யாருன்னு பார்க்கலாமா? கே. கேளப்பன், டி. கே. மாதவன், முகமது அப்துல் ரஹ்மான், கே. பி. கேசவமேனோன், ஏ. கே. கோபாலன், அக்காமா செரியான், குட்டிமாலு அம்மா. இவங்க எல்லாரும் காந்திஜியினுடைய சத்தியாகிரக போராட்டங்களை கேரளாவில் நடைமுறைப்படுத்தியவர்கள். கேரளாவில் இந்த ஒரு போராட்டம் மட்டுமல்ல, காந்தியடிகள் தொடங்கிய எல்லா போராட்டங்களும் மிகவும் ஆவேசமான முறையில் நடைபெற்றது. கூடுதல் போராட்டங்களை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரி, இந்த வகுப்பினுடைய செயல்பாடாக நீங்கள் என்ன செய்வீங்க? நம்முடைய தேசிய சின்னங்களுடைய ஒரு படத்தொகுப்பு தயாரிப்பீங்களா? நம்முடைய எல்லாம் வேணும், தேசிய மிருகம், தேசிய பறவை எல்லாத்தையும் உட்படுத்தி கொண்டு ஒரு படத்தொகுப்பு நீங்கள் தயாரிக்கணும். அதில் சிறு சிறு குறிப்புகளும் எழுதணும். அது மட்டுமல்ல, இன்றைய வகுப்பில் நாம் பார்த்த இந்த ஒத்துழைமையா இயக்கம், அதை பற்றியும் உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலையியல் குறிப்பேடில் ஒரு சிறு குறிப்பு நீங்கள் தயார் செய்யணும். எல்லாம் தயார் செய்தால் மட்டும் போதாதுப்பா, அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பியும் கொடுக்கணும். சரியா? மீண்டும் கூடுதல் வரலாற்று செய்திகளோட
அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.